ஹாய் அம்முக்குட்டீஸ், வெல்கம் டு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸ் ஜேர்னி டே 10ஓட vlog-அ பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. டெய்லி ஒரு புதுவிதமான ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறது, வித்தியாசமான ஃபுட்டாக வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் பிடிச்சிருக்கு, ஓகேங்களா? ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்றோம், உடம்புக்கு ரொம்ப சத்து கொடுக்குற பொருளை சாப்பிட்றோம், வெயிட் லாஸுக்காக சாப்பிட்றோம், நம்மளோட உடம்பையும் ஸ்கின்னையும் வந்து ரொம்ப ஹெல்த்தியான விஷயத்தில் கொண்டு போய் செலுத்துகிறோம். அப்படிங்கும்போது கொஞ்சம் வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்காக தான் இருக்குது. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படியே வந்து லைஃப் லாங் வந்து ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம டே 10ஓட vlog-அ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸை உங்களால் நோட்டிஃபிகேஷனில் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் என்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ராகி மால்ட். இதுக்கு முன்னாடி வந்து ராகி கஞ்சி அப்படின்னு சொல்லி பெரியவங்கெல்லாம், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. காலையில் ராகி கஞ்சி சாப்பிட்றது அப்படிங்கிறது உடம்புக்கு இரும்பு சத்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருந்தது. பட் இப்போ அது எல்லாத்தையும் மறந்துட்டோம் நாம். வெயிட் லாஸு அப்படி இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் தேடி பார்த்து சாப்பிட்றோம். பட் இது எல்லாத்தையுமே லைஃப் லாங் ரெகுலராக வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா எந்த விதமான ஹாஸ்பிட்டலுக்கும் போக வேண்டிய ப்ராப்ளமே இல்லை, ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது அப்படின்னு தோணுது. ஸோ இன்றைக்கி நாம் ராகி மால்ட், ராகி கஞ்சு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து ராகி மால்ட் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து சூடாகட்டும். அதுக்குள்ளே நாம் வந்து ராகி தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் வந்து தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு வந்து ராகி கஞ்சி பண்ண போகிறேன். அப்படின்னா ஒருத்தருக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ராகி கஞ்சி செய்ய போகிறேன். அதனால் வந்து ஒரு பவுலில் 2 கப்பு ராகி மாவு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஒரு பவுலில் ஒரு 2 கப் அப்படின்னா வந்து ஒரு 2 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன், ஒரு 2 கரண்டி, ஓகேங்களா? 2 கப் அளவுக்கு ராகி மால்ட் எடுத்துக்கிட்டு இப்போ அதோட நம்ம கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி, ஸோ இப்போ இதோட நம்ம கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டியாக மிக்ஸ் பண்ணிப்போம். கட்டியாக அப்படின்னா கட்டியாக இல்லாத அளவுக்கு, ரொம்ப தண்ணி இல்லாமல் மீடியமாக வந்து இதை நாம் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும், ஓகேங்களா? இப்போ இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடும்போது கட்டியாக ஒரு மாதிரி உருண்டையாக ஆகிடும். ஸோ அதனால மாவை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே வந்து நல்லா தண்ணி பதத்தில் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி கட்டி இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்ம ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது கட்டியாக வராமல் நல்லா வரும், ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். அதை கொதிச்சதுக்கப்புறம் நாம் இதை அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட போகிறோம். பாருங்கள், நான் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன், கட்டியே இல்லாமல், ஓகேங்களா? வாங்க பாருங்கள், இந்த மாதிரி கட்டியே இல்லாமல் இந்த பதத்துக்கு வந்து நீங்கள் மாவை நல்லா வந்து கரைச்சி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போது தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நாம் இதை அதில் சேர்க்க போகிறோம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பதத்தில் நாம் மாவை வந்து அதோட சேர்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை இதோட சேர்த்துக்க போகிறோம், ஓகேங்களா? சேர்த்துட்டு இதை நீங்கள் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும், ஓகேங்களா? இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு மாதிரி கெட்டியான பதம் வந்துடும், ஓகேங்களா?
2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி வந்து ராகி மால்ட்டு கெட்டியாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதோட காய்ச்சி ஆற வச்சுருக்கிற ஒரு கிளாஸ் பால், நான் வந்து ஆல்ரெடி வந்து பால் வந்து காய்ச்சி நல்லா ஆற வச்சுருக்கேன். அந்த பால் வந்து ஒரு அரை டம்ளர் பால் இதோட சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதை நீங்கள் அப்படியே இன்னும் ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க இல்லை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா இதோட நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் சேர்த்து வந்து பனம் வெல்லம் சேர்த்து கொடுக்கலாம். பட் நான் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னிக்காக சாப்பிட்றேன் அப்படின்றதுனால இதோட நான் எதையுமே மிக்ஸ் பண்ணலை. ஒரே ஒரு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ எதையும் ஆட் பண்ணாமல் வெறும் ராகி மால்ட்டை மட்டுமே நான் வந்து சாப்பிட போகிறேன். ஸோ அப்படியே வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ வந்து நல்லா கொதிக்க வச்சாச்சு. பார்த்திங்களா எப்படி கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்ததுனால கட்டி எதுவும் பெருசாக கட்டிப்படாமல் நம்மளோட ராகி மால்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் கட்டி இல்லாமல் வந்திருக்கு. அதனால தான் நம்ம வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா வந்து அடி பிடிச்சிரும், தீஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? வாங்க ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்மளோட ராகி மால்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நம்மளோட ராகி மால்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சுடுது. ஓகேங்களா? இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். பார்த்தா தெரியுது இல்லையா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கட்டி கட்டியாக இருக்குது அப்படின்னா அதை சாப்பிட முடியாது. இதை வந்து யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்பீங்க. 6 மாதம் குழந்தையிலேருந்து 60 வயசு கிழவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இது அவ்வளோ ரொம்ப நல்லது. ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ நல்லது கொடுக்கக்கூடியது. இரும்பு சத்து இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் குட்டிங்க வந்து நல்லா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, என் குழந்தை வந்து புசு புசுன்னு இல்லாமல் ஒரு மாதிரி ஒல்லியாக இருக்கா, நோஞ்ச மாதிரி இருக்கான், சரியாகவே சாப்பிட்றதில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதுங்க. சின்ன வயசுலலாம் வந்து முன்னாடி நம்ம குட்டி பசங்களாக இருக்கும்போது நம்மளோட தாத்தா பாட்டியெல்லாம் வந்து ராகி கஞ்சி கூடு குழந்தைக்கு ரொம்ப நல்லது, நல்ல சத்தான குழந்தையாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் நான்லாம் கூட இதை நிறைய சாப்பிட்ருக்கேங்க. பட் இதை எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்க மறந்துட்டோம். இப்போல்லாம் வந்து குழந்தைக்கு 6 மாதம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து சர்லாக்ஸ் கொடு, பிஸ்கெட் கொடு, அது கொடு, இது கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோமே தவிர நிறைய அன்ஹெல்தி ஃபுட்டை கொடுக்குறோம். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ராகி மால்ட் வந்து நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட குழந்தைங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியான குழந்தைங்களா வளருவாங்க. ஈவினிங் வந்து பார்ப்பாங்க, ஸ்கூல்லேருந்து வராங்க, அவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க அப்படின்ற நேரத்தில் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு இதோட கொஞ்சம் நெக்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஸ்நாக்ஸாக கூட நம்ம இதை கொடுக்கலாம். காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியே செஞ்சு பாப்பாங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க. ஸோ நான் இப்போ இதை வந்து வெயிட் லாஸ் அப்படிங்கிறதுனால இதோட சுகர் எதுவுமே ஆட் பண்ணாமல் கொடுக்குறேன். நீங்கள் குட்டி பாப்பாங்களுக்கு கொடுக்கும்போது இதோட நாட்டு சக்கரை சேர்த்து கொடுங்க. அது இன்னும் ரொம்ப நல்லது. ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டீஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. வித்தியாசமான இதாக இருக்கணும். டெய்லி ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாமா? வாங்க. ரொம்ப சுடுது. சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சூடாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எதை சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப சூடாக சாப்பிடாதீங்க, கிட்னி ப்ராப்ளம் வரும். எந்த பொருளாக இருந்தாலும் பாலோ டீயோ காஃபியோ எதையோ சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப கொதிக்க சாப்பிட்றீங்க அப்படின்னா அது கிட்னியை பாதிக்கும். ஸோ ஆற வச்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வேற லெவல் டேஸ்ட். சூப்பர்.
இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நிஜமாவே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட நீங்கள் வந்து கொஞ்சம் நட்ஸு சேர்த்துக்கணும். ஓகேங்களா? நட்ஸ் அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் வந்து சேர்த்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு சாலட் மாதிரி ஆகிடும். வேற லெவல் டேஸ்ட்டு வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இருக்கிற குட்டீஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு இதில் கொஞ்சம் நட்ஸு அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸு அதெல்லாம் செஞ்சு போட்டு கொடுத்துட்டீங்க, கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு இதை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரியாது. ஏன்னா குட்டி பசங்க இல்லையா? நமக்கும் நம்மளோட முன்னோர்கள் சொன்னாங்க, இந்த வயசு வரைக்குமே தெரியல, அவங்க எப்படி தெரிஞ்சுப்பாங்க? அதனால அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ சூப்பராக இருக்குங்க. தரமாக இருக்கு. நிஜமாவே வேற லெவல் இருக்குங்க. இப்போ எனக்கு லேட் ஆகிடுச்சு. நான் வந்து கடைக்கு கிளம்பணும். ஆற வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கடைக்கு போகணும். கஸ்டமர்ஸ்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்மளோட கிளைண்ட்ஸு. மத்தியானம் லஞ்சும் கூட ஒரு நல்ல ஹெல்த்தியான லஞ்சாக வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். என்ன லஞ்ச் அப்படிங்கிறத மதியம் நான் உங்களை மீட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் கிளம்பட்டுமா? மதியம் லஞ்ச் டைமில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய். ஓகே, லன்ச் டைம் வந்துருச்சு. நாம் இப்போ சாப்பிட போகிறோம். ரொம்ப பசிக்குது. ஒரு 3 டேஸாக வந்து காலையில் வெறும் லிக்விடே சாப்பிட்றேன், லிக்விடே குடிச்சிட்ருக்கேன், ஜூஸஸ் மட்டுமே எடுத்துக்கிறேன். அப்படிங்கிறதுனால டைம் வந்து கரெக்டாக 1 மணி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நல்லா கபகபன்னு பசிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய சைடிஷ்டு, அதுக்கப்புறம் சைடிஷோட கொஞ்சமாக ரைஸ், இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்திருக்கேன். என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து அது என்னது, வெண்டைக்காய். இது வந்து கீரை பொரியல், பீட்ரூட்டு. கொஞ்சமாக ரைஸ் எடுத்திருக்கேன். காய்கறி பார்த்திங்களா எவ்வளோ இருக்குது. வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். 3 பங்கு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், 1 பங்கு மட்டும்தான் ரைஸு. ஸோ கொஞ்சமாக ரைஸு, அதிகமாக வெஜிடபிள்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் என்னோட லஞ்சு. ஓகே, பார்த்தீங்க இல்லையா லஞ்சு. பசிக்குது, எடுத்து வச்சுருக்கேன், கடகடன்னு சாப்பிட போகிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு ரைஸ் எடுக்கிறீங்களோ அதிலிருந்து 3 பங்கு வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ஏதாச்சும் 2 வெஜிடபிள்ஸு மறக்காமல் சாப்பிடுங்க. அதில் ஏதாவது ஒன்று க்ரீன் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து வெண்டைக்காய் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கீரை எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து பீட்ரூட் பொரியல் எடுத்திருக்கேன். சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து நமக்காக, நம்மளோட ஹெல்த்துக்காக ஒரு 1/2 அன் ஹவர் டைம் எடுத்து சமைச்சு கொண்டு வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம். நீங்களும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாத ஹெல்த்துக்கு தேவையான பொருளை தேடி பார்த்து கண்டுபிடிச்சி தேடி சாப்பிடுங்க. ஓகேங்களா? சாப்பிட்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன சாப்பிட்றதும் அப்படிங்கிறத விட எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எவ்வளோ, அதுவும் அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. சொல்லியிருக்கேன் இல்லையா, 100 கிராம்ஸ். ஓகேங்களா? 100 கிராம்ஸ் ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 200 கிராம்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. அது எந்த வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப 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 நல்லது பாடிக்கு. இப்போ எனக்கு பசிக்குது, பேசிக்கிட்டே இருந்தால் இன்னும் கொஞ்சம் பசி ஜாஸ்தி ஆகிடும். நான் சாப்பிட்டு வந்து நைட்டு உங்ககிட்ட என்ன டின்னர் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கிளம்பட்டுமா? ஓகே, இன்றைக்கி நைட்டு டின்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதியம் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டேன், அதிகமாக வெஜிடபிள்ஸு சாப்பிட்டேன். அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி நெஞ்சுக்குள்ளேயே இருக்குது ரைஸு. ஸோ நைட்டுக்கு வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துருக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் வந்து 2 ஆரஞ்சு, 1 பொமோகிரானேட் எடுத்திருக்கேன். இதுதான் நைட்டுக்கு நான் டின்னர் சாப்பிட போகிறேன். ஓகேவா? ஓகேங்களா? நைட்டு வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டு தூங்க போகிறேன். இன்றைக்கி டே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா போச்சு எனக்கு. உங்கள் எல்லாருக்கும் கூட நல்ல டேவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல நல்ல வீடியோஸை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வீடியோ பார்க்குற உங்களுக்கு தான் தெரியும் நான் எந்த மாதிரியான கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்னு. ஏதாச்சும் வீடியோவில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு பிடிச்சிருக்கிற எல்லாரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ண வரேன்.
ஸோ ஓகே, பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர். அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்க வரேன். ஓகேங்களா? பாய் பாய்.